ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் டோட்டல் 3 பிடிசி டோமினன்ஸ் அண்ட் பிடிசியுடைய சார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ டோட்டல் 3 ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். டோட்டல் த்ரீ வந்து 2017 இருந்து எங்களுக்கு வந்து பாருங்கள் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டு அங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த டவுன் ட்ரெண்ட் எதுக்காக ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கிட்ட பார்த்தா 2 பேட்டர்ன் எடுக்கணும். சரியா, 2 பேட்டர்ன் இருக்குது எங்கிட்ட. ஒரு பேட்டர்ன் வந்து எங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பேட்டர்ன் வந்து எங்களுக்கு புல்லிஷ் ஃப்ளக் பேட்டர்னாகவும் இன்னும் ஒரு பேட்டர்ன் வந்து எங்களுக்கு டிசெண்டிங் சேனல் பேட்டர்னாகவும் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டிசெண்டிங் சேனல் பேட்டர்னாகவும் எடுக்கலாம். ஓகே, இப்போ எங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணதோட எங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு மெசிவான ஒரு பம்ப் ஒன்று கிடச்சிருக்குதுன்னு சொல்லி. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பிரேக் அவுட் பண்ணினத்துலேருந்து ஹை வரைக்கும் வச்சோம்னு சொன்னால் 1552% பம்ப் ஒன்று தந்துருக்குது. டோட்டல் 3 அப்படின்னு சொன்னால் அல்ட் கோயின்ஸ்லாம் வேறு லெவல் பம்ப் ஒன்று தந்துருக்கும். சரியா, அதுக்கப்புறம் அங்கே இருந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டம்ப் அவுட் ஆகிட்டு திருப்பி பம்ப் ஆகி அந்த ஹையை பிரேக் பண்ணி இன்னொரு ஹை வச்சுருக்குது. அந்த ஹையிலேருந்து திருப்பி டம்ப் ஆகி வந்து இப்போ பார்த்தோம்னு சொன்னால் சின்ன கொஞ்சம் பம்பில் இப்போ பம்ப் ஆகி டம்ப் ஆகி அப்படி தான் இருக்குது. அப்போ இதை வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு பேட்டர்னாக யூஸ் பண்ணலாம். 1 இல்லை 2 பேட்டர்னாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பாருங்கள் புல்லிஷ் பேனட் பேட்டர்ன். சரியா, புல்லிஷ் பேனட் பேட்டர்ன். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரெண்டாவது இருக்குது எங்களுக்கு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். சரியா, இந்த 2 பேட்டர்னும் வந்து புல்லிஷ் பேட்டர்ன். சரியா, இந்த 2 பேட்டர்னும் எங்களுக்கு வந்து புல்லிஷ் பேட்டர்னாக தான் இருக்குது. பட் இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து எங்களுக்கு எங்களுக்கு பிஆர்எஸ் பேட்டர்னாக தான் வரும். ஆனால் எங்களுக்கு வந்து இங்கிட்ட கன்ஃபர்மேஷன் இருக்கிறது வந்து என்னென்னு சொன்னால் புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த புல்லிஷ் பேனட் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குது. ரெண்டாவது விஷயம் எங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட் கரண்ட்டாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிற இடம் வந்து இஎம்ஐக்கு மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் மேக்டி எனேபிள் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் மேக்டியை பார்ப்போம். மேக்டியை பார்த்தோன்னு சொன்னால் மேக்டி வந்து வீக்லியில் வந்து எங்களுக்கு பியரிஷாக இருக்குது. சரியா, வீக்லியில் வந்து எங்களுக்கு கோல்டன் க்ராஸ் ஒன்று தந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் கீழே தான் இருக்குது. அண்ட் மந்த்லியில் பார்ப்போம். ஓகே, மந்த்லியில் பார்த்தோன்னு சொன்னால் மேக்டி வந்து ஸ்டில் புல்லிஷ். சரியா, மந்த்லியில் இன்னும் ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்திருக்குது. இங்கே பார்க்கிருமா உங்களுக்கு, வெயிட் பண்ணுங்கள். வேறு கலரில் மாற்றுறேன், எல்லோ கலரில் மாற்றுறேன். ஓகே, இப்போ மந்த்லியில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு முதலாவது விஷயம் பாருங்கள், எங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். எங்களுக்கு இங்கிட்ட கோல்டன் க்ராஸ் ஒன்று தான் இருக்குது. மந்த்லியில் கோல்டன் க்ராஸ் ஒன்று தான் இருக்குது. இப்போ அந்த கோல்டன் க்ராஸுக்கு நேராக நாங்கள் பார்ப்போம். இப்போ அந்த கோல்டன் க்ராஸுக்கு நேராக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கோல்டன் க்ராஸுக்கு நேராக எங்களுக்கு வந்து மார்க்கெட் பம்ப் ஆகுது. சரியா, மார்க்கெட் பம்ப் ஆகுது. அண்ட் திருப்பி மார்க்கெட் வந்து எங்களுக்கு பாருங்கள் இங்கேருந்து பம்ப் ஆகி திருப்பி எங்களுக்கு ஒரு புல் பேக் உண்டு. இப்போ அந்த புல் பேக்கில் பாருங்கள், இந்த மேக்டிக்கு நேராக பாருங்கள், மேக்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் பம்ப் ஆகிருக்குது. இப்போ சேம் அதே இடத்துல தான் இருக்குது. மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு
இப்போயும் சேம் பிளேஸ் அதே இடத்துல தான் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு புல் பேக், சரியா, ஒரு புல் பேக் எடுத்து இருக்குது. இப்போ வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன் 1.02 ட்ரில்லியனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. அட் த சேம் டைம் நாங்கள் வந்து பிடிசியை பார்ப்போம். இப்போ பிடிசி உங்களுக்கு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பிடிசி வந்து என்ன நடந்திருக்குது, சரியா? இப்போ பிடிசி வந்து என்ன நடந்திருக்குது, சரியா? இப்போ பிடிசி வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு இப்போ பிடிசி வந்து என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் கிளியரான ஒரு டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன், சரியா? இந்த டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் வந்து எங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அப்போ இந்த டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன் சொல்கிறது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், சரியா? இப்போ இந்த புல்லிஷ் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகினதோடு எங்களுக்கு வந்து வேறு லெவலுக்கு ஒரு பம்ப் ஒன்று தந்திருக்கும். இதை காட்டுறேன். இது பிரேக் அவுட் ஆகின உடனே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 29% கிட்ட 29% கிட்ட எங்களுக்கு பம்ப் ஒன்று தந்திருக்கும், சரியா? அப்போ அந்த பம்புக்கு பிறகு இப்போ வந்து கரண்ட் என்ன நடக்குது, பம்புக்கு பிறகு மார்க்கெட் கீழே வந்து அங்கே இருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு மறுவா கீழே வருது. அங்கேருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு மறுவா கீழே வருது, சரியா? இப்போ வந்து என்ன நடக்குது, இப்போ வந்து எங்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இங்கிட்ட ஒரு கிளியரான, சரியா, இங்கிட்ட ஒரு கிளியரான ஒரு ஓகே, இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கிட்ட கிளியரான ஒரு புல்லிஷ் பெனட் பேட்டர்ன், அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், சரியா? அப்போ இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்கிறது வந்து ஒரு இன்டிசிஷன் பேட்டர்னாக தான் எடுப்போம். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்கிற ஒரு இன்டிசிஷன் பேட்டர்ன், சரியா? அப்போ இது வந்து ஒரு இன்டிசிஷன் பேட்டர்ன். அப்போ இந்த இன்டிசிஷன் பேட்டர்ன் வந்து இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு சொன்னால் இஎம்ஐக்கு மேலே இருக்குது. அதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ கரண்ட் ஆகுது 1,10,850 $459.46 மில்லியன் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஒரு 3 டேஸுக்கு முன்னே எங்களுக்கு டம்ப் ஒன்று நடந்திருக்குமேண்ணா, சரியா? இப்போ அந்த டம்பை பாருங்கள், இங்கே பாருங்கள், எங்களுக்கு அந்த டம்ப் நடந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில், சரியா? அந்த டம்ப் எக்கனாமிக்கல் வைஸாக பார்க்கக்குள்ள என்னன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் நாங்கள் வந்து டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு லிக்யூடிட்டி ஹண்ட், சரியா? லிக்யூடிட்டி ஹண்ட் 1,03,000 சம்திங்கில் 1,03,000 அந்த இடத்துல வந்து எங்களுக்கு $1.59 பில்லியன் லிக்யூடிட்டிஸ் இருந்துச்சு. அப்போ அந்த லிக்யூடிட்டி பெரிய ஒரு லிக்யூடிட்டி அடிச்சுட்டு இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகிறான். இப்போ மேலுள்ள லிக்யூடிட்டிஸை ஹண்ட் பண்ணுறதுக்காக, சரி. அட் த சேம் டைம் நாங்கள் வந்து பிடிசி டாமினன்ஸை பார்ப்போம். ஓகே, பிடிசி டாமினன்ஸை பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி டாமினன்ஸ் வந்து கரண்ட்டாக எங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பியரிஷ் ஹராமி பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணி இருக்குது. பட் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிற இடம் வந்து புல்லிஷ். ஏன்னு சொன்னால் இஎம்ஐக்கு மேலே ரன் ஆகுது, சரியா? அப்போ எங்களுக்கு வந்து இப்போ என்ன நடக்கணும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கீழே வரணும். கீழே வந்து ஒன்று இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகணும். இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணி அங்கே இருந்து ரீடெஸ்ட் எடுத்து கீழே வரும். அப்போ இது என்ன பேட்டர்ன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னா. ரெண்டாவது பேட்டர்னாக எடுக்கலாம் எங்களுக்கு அசெண்டிங் சேனல் பேட்டர்ன். அசெண்டிங் சேனல் பேட்டர்னாக பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்ன். பட் புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், சரியா? அப்படியே இது வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம் எங்களுக்கு வந்து
இது வந்து எங்கேருந்து திருப்பி இன்னொரு ஆல் டைம் ஹை வைக்கும் எங்கன்னு சொன்னால் 67 இருந்து 69 70 போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் 67 69 வரைக்கும் போயிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ரிவர்ஸ் ஆகிச்சுன்னு சொன்னால் 58% இருந்து 53% வரைக்கும் எங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணலாம், எங்களுக்கு வரும்னு சொல்லி. உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணணும்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கும் இந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணி